கலாத்திய திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை நாம் அறிந்திருந்தால் மட்டுமே செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன நோக்கம்? ஏன் இந்த நிருபத்தை கலாத்தியர் மக்களுக்கு எழுதினாரு? எதற்காக எழுதினாரு? அந்த மக்கள் பவுலுடைய சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கள்ள போதகர்கள் சபைக்குள்ளாக நுழைந்து ரட்சிப்பு, நீங்கள் பெற்ற ரட்சிப்பு கிருபையினால் மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அடுத்தது, உங்களுக்கு சுவிசேஷத்தை போதித்த பவுல் ஒரு முறையான அப்போஸ்தலன் அல்ல என்பதை குற்றம் சாட்டினார்கள் பவுல் மீது. அது மட்டும் இல்லை, கள்ள உபதேசத்தை, அதாவது கிரியைகளினாலே ரட்சிப்பு என்கிறதான அந்த சத்தியத்தை மக்களுக்குள்ளாக புகுத்தினார்கள். இதை கேட்ட இந்த கலாத்திய மக்கள் அதை நம்ப ஆரம்பித்தாங்க. இதை அறிந்த பவுல் மிகவும் கடின இருதயத்தோடு, மிகவும் பாரத்தோடு இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை அந்த மக்களுக்கு எழுதுகிறார். இப்போ முதல் 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். முதல் 2 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பாதுகாப்பதற்காக பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தின் மூலமாகவும் சுய அனுபவத்தினாலும் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு கிருபையின் சுவிசேஷத்தினால் மட்டும்தான் என்பதை அவர் என்ன செய்கிறார்னா அந்த நிருபத்தில் மக்களுக்கு விளக்குகிறார். இதுதான் 1 முதல் 2 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது அவர்கள் பெற்ற ரட்சிப்பு கிருபையின் சுவிசேஷத்தினால்தான். இதை அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து என்ன செய்கிறாரு? விளக்குகிறார். என்ன சொல்றாரு பவுல்? சுவிசேஷத்தை எந்த மனிதனிடத்திலும் நான் பெறவில்லை, அது இயேசு கிறிஸ்துவின் நேரடியாக அவரிடத்திலிருந்து நான் பெற்ற சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனால் நான் அறிவித்த அந்த சுவிசேஷம் அது கிறிஸ்துவினுடையது, கிருபையின் சுவிசேஷம். இதன் மூலமாக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களுடைய கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட முடியாது. எனவே உங்களுக்கு வேறொரு சுவிசேஷத்தை எவனாவது சொல்வானானால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி முதல் அதிகாரத்திலே நம்ம பார்ப்போம். இந்த 3-4 அதிகாரத்தில் கிருபையின் சுவிசேஷம் அது எந்த அளவுக்கு உறுதியானது என்பதை அவர் விளக்குகிறார். மனிதன் பாவத்தில் பிறந்திருக்கிறான். பாவத்தில் பிறந்த மனிதன் கடவுளை அறிய முடியாது, கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய சுய கிரியைகளின் மூலமாக அவன் ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பாவி அவன் தேவ கோபத்துக்கு ஆளாக இருக்கிறான். ஒரு பாவி அவன் நித்திய நரகத்திற்கு எதுவாக இருக்கிறான். ஒரு பாவி அவன் தண்டிக்கப்படக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். இதிலிருந்து விடுதலை தேவை அப்படின்னு சொன்னால் அவனுடைய சுயத்தின் மூலமாக, அவனுடைய பிரயாசத்தின் மூலமாக அவன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணங்களின் மூலமாய், உயிர்த்தெழுதலின் மூலமாக மட்டும்தான் அவன் தேவனுடைய கோபத்திலிருந்தோ, பிசாசினுடைய பிடியிலிருந்தோ, நித்திய நரகத்திலிருந்தோ அவன் என்ன செய்ய முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். சரியா? இந்த சுவிசேஷமானது அது தேவனால் உண்டானது. இந்த சுவிசேஷம் என்பது அது வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பாருங்கள். ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 1:16 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறேன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது என்ன செய்யுது? தேவ பலனாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவினுடையது. அப்போ அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம்
அது எதுக்கு பலனாக இருக்கிறது என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்கு பலனாக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கான ஒரு பலனாக அந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது இருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்கள். மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயை எங்கும் சுற்றித் திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். இங்கே கொடுக்கப்படுகிற சுவிசேஷம் என்னன்னா, அது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் உலகத்திலே பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்க வேண்டும். பலவிதமான பலவீனங்களிலே பலவிதமான வியாதிகளிலே சிக்குண்டு காணப்படுகிறார்கள். எனவே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியும்? விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப இங்கே என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இது ரட்சிப்பின் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷம் மட்டுமல்ல, இது ரட்சிப்பின் சுவிசேஷம். இது ரட்சிப்பின் சுவிசேஷம். இது சத்திய வசனம். இந்த சுவிசேஷம் என்பது இதில் சத்திய வசனம் அடங்கியிருக்கிறது. இது அறிவிக்கப்படாமல், இது இல்லாமல் ஒரு பாவி என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது என்பதை கலாத்திய மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? விளக்குகிறார். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? சமாதானத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். அடுத்தது எங்க சொல்லப்படுகிறது? இந்த சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். பரிசுத்தமான தேவனையும் பாவியாகிய மனிதனையும் சமாதானப்படுத்தி வைக்கிறது சுவிசேஷம். அப்போ தேவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்கு விடுதலை வேண்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து, தேவ கோபத்திலிருந்து, நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை வேணும். இந்த விடுதலையை பெற வேண்டுமானால் இந்த சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் நமக்கு ரொம்ப அவசியம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்களேன். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். அப்ப இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலும் அல்ல என்பதை அவர் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்தி கூறுகிறார். இன்னும் சில வசனங்கள், இன்னும் 2 வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7வது வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரங்களுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து
அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இங்கே சொல்கிறாரு, அது அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம் எத்தனை வகைப்படுகிறது பாருங்கள். அப்போ இப்படிப்பட்டதான சுவிசேஷத்தை ஒரு மனிதன் அவமதிக்கிறான்னு சொன்னால், இப்படிப்பட்ட சுவிசேஷத்திற்கு ஒரு விசுவாசி செவி கொடுக்காம சத்தியத்தை விட்டு விலகிறான் என்று சொன்னால் எந்த மனிதனும் பொறுத்து கொள்ள முடியாது. அதுதான் பவுல் இங்கே என்ன செய்கிறார்னா, புத்தி இல்லாத கலாத்தியது என்றார். பயங்கரமாக அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களுக்கு அறிவு இருக்குதா? இத்தனை விதமான சுவிசேஷம், இவ்வளோ வல்லமையான சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒரு நல்ல விசுவாசியாக சபையில் இருக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் எப்படி அதை நம்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, மிகவும் உக்கிரத்தோடு கோபத்தோடு அவர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். அதான் 3வது அதிகாரம் கலாத்தியர் 3:1 பாருங்களேன். 3:1 அவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே. இந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் அவர் 5 கேள்விகளை கேட்கிறார். 5 கேள்விகளை கேட்குறார். நீங்கள் அதாவது எதன் அடிப்படையில் நீங்கள் சத்தியத்தை விட்டு விலகி போனீங்க, இந்த சுவிசேஷத்தை விட்டு நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் விலகி போனீங்க, அதற்கான அவர் என்ன செய்கிறார்னா, சத்தியத்திலிருந்து விலகி போன புத்தி இல்லாத கலாத்தியரிடம் பவுல் 5 கேள்விகளை கேட்கிறார். 5 கேள்விகளின் மூலமாக அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் எந்த அளவுக்கு உறுதியானது என்பதை அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். முதல் கேள்வி 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3:1 படிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? நல்லா தானே இருந்தீங்க, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, நான் தான் அறிவித்தேன். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ அந்த சுவிசேஷத்தை விட்டு விலகி நீங்கள் வேறொரு சுவிசேஷத்திற்கு போகுவதற்கு உங்களை மயக்கினவன் யார்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிற ஆபத்து என்ன தெரியுமா? நம்ம எந்த பாதையில் எந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் நம்ம மீட்கப்பட்டோமோ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த அடிப்படையிலேயே நம்மை அந்த சத்தியத்தை விட்டு விலக செய்கிற அல்லது அவிசுவாசத்திற்குள்ளாக போகும்படியாக அல்லது பின்மாற்றமாய் போகும்படியாக கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் மாறும்படியான சில ஆபத்துகள் இந்த உலகத்தில் என்ன செய்யுது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதுதான் இந்த கலாத்திய சபை மக்களுக்கும் இருந்துச்சு. உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? முதலாவது கேள்வி இது. உங்களை இந்த சத்திய சுவிசேஷத்தை விட்டு விலகி செய்கிற மயக்கினவன் யார்? இப்போ புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அறிவின்மை அல்லது அறியாமை அப்படின்னு அர்த்தம். அறிவின்மை, அறிவில்லை உங்களுக்கு. நீங்கள் அறிவில்லாமல் இருக்கிறீங்களா அல்லது அறியாமையாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் புத்தி ரொம்ப அவசியம். புத்தி உள்ள ஒரு விசுவாசியாய் காணப்பட வேண்டும். புத்தி உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும். நாம் வணங்குகிற கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அப்போ நம்ம பாவிகளாக இருக்கிறோமே, நம்மை விடுதலையாக்குகிறவர் யார்? யாருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ நம்முடைய ரட்சிப்பு அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தினுடைய
விளைவுகள் என்ன, மனம் திரும்புதல் என்றால் என்ன, சரியா, மறுபிறப்பு என்றால் என்ன, பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன, நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன, இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுகிறதான புத்தி. அப்போ இது எதன் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வேதத்தை நம்ம நேசிக்கணும், வேதத்தை ஆழமாக வாசிக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். நம்முடைய உறுதியான நம்பிக்கையிலிருந்து நம்ம ஒரு நாளும் விலகி என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அப்போ இந்த மக்கள் அவ்வளோ ஈஸியாக என்ன செஞ்சுட்டாங்க, இவங்களை மயக்கிட்டாங்க. அப்போ மயக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்கிறது. அதாவது புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொல்லி அவர் சொல்லும்போது மிகவும் துக்கத்தோடு மட்டும் இல்லை, மிகவும் உக்கிர கோபத்தோடு அவர் என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார். அதாவது புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொன்னால் அறிவீனம் அல்லது அறியாமை என்ற பொருள் மட்டும் இல்லை, அதாவது கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து சிந்திக்க மனதில்லாதவர்களே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சிந்திக்கிறது எதை சிந்திக்கிறோம்? ஆவிக்குரிய காரியத்தை, ஆவிக்குரிய சத்தியத்தை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் புத்தி இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால், வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு திட்டமிடாமல், சிந்திக்காமல், செயல்படாமல், வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தை நடத்தாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு. ஒரு கிறிஸ்தவன் அவன் இருளுக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா, அவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து வெளிச்சத்தினுடைய காரியங்களை மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவன் எங்கிருந்து வந்தானோ இருளுக்குள்ள வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே இருளுக்குள்ள காரியங்களை என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அதை தான் இந்த மக்கள் செய்தார்கள். அதாவது நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம இதுதான் சத்தியம், இதுதான் இவர் தான் கிறிஸ்து, இந்த கிறிஸ்துனுடைய குணாதிசயங்கள் இதுதான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அறிந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்த கள்ள உபதேசத்தை வேறு விதமாக நமக்கு போதிப்பானால் அதை எதிர்க்க தான் செய்யணுமோ ஒழிய அதற்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. அதை தான் அங்கே சொல்கிறார். அப்போ உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த சத்தியத்தை விட்டு விலகி போகிறீங்க அப்படின்னா உங்களை யார் மயக்கினது? மயக்கினவன் அப்படின்னு இருக்கா, மயக்கினவர்கள் இருக்கா? மயக்கினவனா எத்தனை பேர்? ஒருத்தன் தான். அந்த யார் அந்த ஒருத்தன்? மயக்கினவன் அப்படின்னு சொன்னால் அந்த யார் ஒருவன்? அவன் தான் பிசாசு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவளுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இன்றைக்கி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஒரு விசுவாசி அவன் எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்கிறவனாக இருக்கணும், எப்பொழுதும் ஜெபத்தை சார்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். அப்போ தான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். இல்லைனா பிசாசனவன் நம்ம கொள்ளை கொண்டு போகும்படி, நம்மை கடவுளை விட்டு பிரிக்கும்படி பிசாசனவன் அவன் என்ன செய்கிறான்? நம்முடைய மனக்கண்களை குருடாக்குவதற்கு நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறான். சரியா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், அங்கே 24, 25 பாருங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்றார். சரியா? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்றார். இங்க யாரை சொல்றாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லி யாரை சொல்றாரு? எந்த பட்டணத்தார்? எம்மாவு என்கிற கிராமத்திற்கு அந்த எம்மாவு போகிறதான சீசர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியத்தை விசுவாசிக்காம இருக்கிற மந்த இருதயம் உள்ளவர்களே
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி எம்மாவூருக்கு சீசர்கள் போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து போகிறார். அவர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது இயேசு தான் தான் கூட இருக்கிறாருங்கிறத அவங்க என்ன செய்யலை, அறியவில்லை. காரணம் என்னென்னா, அவர்களுடைய இருதயம் மந்த முள்ள இருதயம். என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசன வசனத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து போனார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு காட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து வருவார், மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்கிறதான அந்த செய்தி அடிக்கடி அவங்களுக்கு உரைக்கப்பட்ட போது கூட அவர்கள் என்ன செஞ்சார்கள், மறந்து போனார்கள். அப்போ தேவனுடைய வசனத்தை யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அவங்களாம் யார்? மந்த இருதயமுடையவர்கள். சரியா? ரோமர் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. ரோமர் 16:18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினால் இச்சகம் பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், 14வது சொன்னோம், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ நம்ம நிலையான கிருபையின் சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு இன்றைக்கி அநேக கள்ள போதகர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இன்றைக்கு நம்மை வஞ்சிப்பதற்காக அவர்கள் பலவிதமான தந்திரங்களை செய்து நம்மளை மயக்கர்களாக இருக்கிறாங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த கலாத்திய மக்களுக்கு இந்த பவுல் என்ன செய்கிறார், எடுத்து உரைக்கிறார். சரியா? அப்போ உங்களை மயக்கினவன் யார்? 2வது அதே வசனத்தில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, உங்களை மயக்கினது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் மயக்கினாங்க, அதாவது அவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அடுத்த வரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இப்போ நான் அறிவித்த சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ள முடியவில்லை? ஏன் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள முடியவில்லை? ஏன் உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை, ஏன் உங்களுடைய சொந்த கிரியைகளை, உங்களுடைய சுயநலத்தை சார்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே அல்லாமல் நமக்கு மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. புரியுதா? ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகளிலே சத்தியங்கள் பேசப்படுகிறது, சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. நிறைய பிரசங்கிமார்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலவிதமான காரியங்களை குறித்து பேசுகிறார்களே ஒழிய, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார்களே ஒழிய, இந்த உலகத்திலே எப்படி வசதியாக வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார்களே ஒழிய, ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவை என்பதை இன்றைக்கு அநேகர் அறிவிப்பதில்லை. எந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறாங்கன்னா, அற்புதங்களை செய்கிற கிறிஸ்து, சுகம் கொடுக்கிற கிறிஸ்து, சரியா, தேவைகளை சந்திக்கிற கிறிஸ்து, பிசாசினுடைய கிரியிலிருந்து விடுதலை கொடுக்கிற கிறிஸ்து, உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற கிறிஸ்து, உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் வசதிகளை கொடுக்கிற கிறிஸ்துவை மட்டும்தான் அறிவிக்கிறார்களே ஒழிய, இந்த கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. இவர்கள் எல்லாம் மந்தி கிறிஸ்துக்கள். ஆனால் ஒரே ஒரு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யுது, மீட்பு இருக்கிறது. அது எந்த கிறிஸ்து? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. ஏன் சிலுவையில் அறையப்படணும்? பாவம் போக்குறதுக்கு அவருடைய ரத்தமே இல்லாமல் வேறொரு ரத்தம் நமக்கு மீட்பை கொடுக்காது, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க முடியாது. அப்போ
பாவமே அறியாத ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தி அவர் மூலமாக தான் நமக்கு மீட்பு. எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்கணும், விசுவாசிக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வர்றார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தேனே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்கள் கண்களுக்கு பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுல் அந்த நாட்களில் அவர் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தார்னா, அன்றைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்புன்னா ரோம அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய ஒரு பலகையில் எழுதி போட்டுருவாங்க. அது போகிறவங்களாம் படிச்சுக்கணும். அதே போல தான் இந்த பவுல் என்ன செய்கிறாருன்னா, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை மிகவும் விளக்கப்படுத்தி என்ன செஞ்சார்? மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதுதான் அவர் சொல்கிறார். என்ன மாதிரி உங்களுக்கு யாரும் அறிவிக்க முடியாது. அப்படிப்பட்டதான கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நிற்கும்போது சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை உங்களுக்கு அப்படியாக உங்களுடைய நினைவிலே பதிய வைக்கும்போது நீங்கள் எப்படி வேறொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் போனீங்க? எப்படி இந்த சத்தியத்தை விட்டு விலகி கிரியைகளுக்கு சுயநலத்திற்கு எப்படி நீங்கள் உடன்பட்டீங்க? அப்படிங்கிறத அவர் முதல் கேள்வியை என்ன செய்கிறாரு? உங்களை மயக்கினவன் யார்? எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தவறி விழுவதற்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறதற்கு இன்றைக்கி நிறைய நம்மை மயக்குகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த மயக்குகிறவர்கள், நம்மை வழி தவறி போக செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும். நீங்கள் இனங்கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றதெல்லாம் போலிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவின் மூலமாய் மற்ற காரியங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா அது ஒரிஜினலாக, அது டூப்ளிகேட்டாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தோல்விகள், ஏன் பலவீனங்கள், ஏன் வருத்தங்கள், சஞ்சலங்கள், இதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் என்ன தெரியுமா? நம்ம சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்குறதில்ல. அதுதான் பிரச்சனை. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஆறுதலும் சமாதானமும், நமக்கு விடுதலையும் மன்னிப்பும் நமக்கு என்ன செய்யுது? கிடைக்கும். இதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி அவர் கேட்குறாரு. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? 2வது கேள்வி. முதல் கேள்வி உங்களை மயக்கினவன் யார்? 2வது கேள்வி அவர் கேட்குறாரு, எதினாலே நீங்கள் ஆவியை பெற்றீர்கள்? இங்கே ஆவி என்று சொல்லி சொல்லப்படும்போது இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை அடைய முடியாது. ஏன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். அதனால தான் ஒரு பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆவியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா பெற்றீங்க? கிடையாதே. நீங்கள் விசுவாசத்தினுடைய கேள்வியினாலே தானே நீங்கள் பெற்றீங்க. அப்போ விசுவாசத்தினுடைய கேள்வி எங்கிருந்து வருது? வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து வருது. வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து வருது. வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, எதை கேட்டு? சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரியா? அப்போ கிருபையின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் முத்திரை பண்ணப்பட்டோம். புரியுதா? அப்போ ஆவியானவர் தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ரட்சிப்பிலே நமக்கு முழு ஆதரவு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எனவே அதுதான் அங்கே பவுல் கேட்குறார் கலாத்திய மக்களை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எந்த ஆவியை பெற்றீங்க?
கிறிஸ்துவனுடைய ஆவி தானே பெற்றீங்க, பரிசுத்த ஆவியானவர் தானே நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அப்போ அவர் இல்லாமல் அந்த ஆவியானவர் எப்படி உங்களுடைய கிரியைகளின் மூலமாக கொடுக்கப்பட்டாரா? உங்களுடைய கிரியைகளினால் கொடுக்கப்பட்டாரா? அல்லது சுவிசேஷத்தின் அடிப்படையில் சத்திய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரா? சத்திய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். எதுக்குன்னா நம்ம முத்திரிக்கப்படுவதற்கு. பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன? பிரதான வேலை என்னென்னா நம்மை ரட்சிப்பிலே நடத்தி மறுபிறப்பிலே கொண்டு வந்து அவர் தேவனுடைய பிள்ளையாக மாற்றி அவர் என்ன செய்கிறார்னா, இந்த பாவி மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் தேவனுடைய பிள்ளையாக இன்னைக்கு மாறியிருக்கிறான் என்கிற முத்திரையை நம்ம மேலே போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். எதன் அடிப்படையில்? திருவசனத்தின் அடிப்படையில், சுவிசேஷத்தின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஆவியானவர் கொடுக்கப்படலை. ரட்சிப்புக்கு முன்னாடியே ஆவியானவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கப்படுகிறார். அந்த சுவிசேஷத்தை கேட்கும்படி செய்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இதுதான் அவருடைய கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம் என்பது கிறிஸ்து நமக்காக வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை அறிவிப்பதிலே ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சுறாரு? வந்துடுறாரு. அதை கவனிக்கும்படி, அதை கேட்கும்படி. சரியா? அப்போ ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லப்படுது. சரியா? 14வது வசனத்தை பாருங்க. அவருக்குள் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளை என்கிறதான சுதந்திரத்திற்கு அவர் தான் அச்சாரம், அவர் தான் நடத்துகிறவர், ஆணிவேர் அவர் தான், உறுதியான ஒரு நம்பிக்கை அவர் தான். அப்போ இந்த ஆவியை நம்ம எதனால் பெற்றோம்? கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனால, நம்ம காணிக்க போடுறதுனால, அடுத்தது நம்ம ஆலயத்தை கட்டுறதுனால இந்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை கொண்டு இந்த ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய கிரியைகளினால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, முடியவே முடியாது. சரியா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. புரியுதுங்களா? அப்போ கலாத்திய திருச்சபை மக்கள் அவங்க சத்தியத்தை விட்டு வெளியே போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் மந்த இருதயமுடையவர்களாக மட்டுமல்ல, அவர்கள் ஆவி இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆவி இல்லாதவர்களாய் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்கிறார்னா, கிறிஸ்துவண்டையிலே கொண்டு போய் நடத்துகிறார். ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். 16வது வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எனவே பவுல் கலாத்திய திருச்சபை மக்களுக்கு 2வது காரியத்தை அவர் சொல்கிறார். ஏன் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாய் சத்தியத்தை விட்டு விலகி போனீங்க அப்படின்னா, ஒன்று, உங்களை ஒருத்தன் மயக்கிருக்கிறான், நீங்கள் மயக்கத்துக்கு ஆளாயிட்டீங்க. அடுத்தது நீங்கள் அதாவது ஆவியானவரை நீங்கள் சரியாக அறியவில்லை. எந்த ஆவியை நீங்கள் பெற்றீர்கள்?
கிரியைகளினால் அந்த ஆவியை பெற்றீங்களா, அல்லது விசுவாச கேள்வியினால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? 3வது வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 3வது கேள்விக்கு போயிடுவோம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? 3வது கேள்வி என்ன கேட்குறாரு? இத்தனை புத்தியினரா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணன நீங்கள், ஆவியானவர் தான் உங்களுக்கு என்ன செஞ்சார்னா, சுவிசேஷத்தின் அடிப்படையில் பாருப்பா, இயேசு கிறிஸ்து அவர் என்ன செஞ்சார்னா, உங்களுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிறத ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, சுவிசேஷத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்துகிறார். அப்போ ஆரம்பத்திலே ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? முடிவு பெற போகிறீர்களா? அதாவது ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. என்னன்னா, ரட்சிப்பில் ஆண்டவர் நம்ம நடத்துகிறாரு. ஆரம்பத்திலிருந்து ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். ரட்சிப்பில் ஆரம்பிக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். ஆரம்பித்து வச்ச ஆவியானவரை நீங்கள் மாம்சத்தினால என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது அப்படின்றார். அப்போ நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இத்தனை புத்தியினரா? இப்போ ஆரம்பத்தில் கிருபையின் சுவிசேஷத்தினால ரட்சிப்பை பெற்ற நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால நீங்கள் எப்படி முடிவு பெற போகிறீர்கள்? ஏன்னா தேவன் தான் ஆரம்பமும் முடிவும் அவர் தான். வாசிங்க ஒரு சில வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறாரு? ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அப்போ தீத்து அவன் பவுலுக்கு ஒரு உடன் ஊழியக்காரன். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஏழை சபையில் இருக்கிற ஏழைகளுக்காக தர்ம பணத்தை சேர்ப்பதற்காக தொடங்கின அவன் கண்டிப்பாக அவன் என்ன செய்வான், முடிப்பான். ஆவியானவர் அவனோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆரம்பம் பண்ணின ஆவியானவர் முடிவிலும் கூட இருந்து என்ன செய்வார், வழி நடத்துவார். அப்போ ஆரம்பிக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, இங்கே காட்டுறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1:5-6 வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, பாருங்கள், உங்களை ரட்சிப்பில் கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேறுவதற்கும் அவர் முடிவாக இருப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் தொடங்கிட்டார், உங்கள் மாம்சத்தினுடைய கிரியைகளால் நீங்களே முடிச்சு கொள்ள பார்க்குறீங்க. இப்போ இவ்வளோ புத்தினரா, ரொம்ப கேவலமாக. முதல்ல புத்தி இல்லாத கலாத்திரன்னு சொல்லி தொடங்கினவர் இந்த அளவுக்கு அடிமட்டத்தில் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாமல் போயிட்டீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர்கள் டோட்டலாகவே அவங்களுடைய ஆத்துமா மரித்து போன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறாரு, கணிக்கிறார். டோட்டலாகவே நீங்கள் ரட்சிக்கப்பவே படலை அப்படின்றார். உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குரியது தான்ன்றாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களான்னா இந்த அளவுக்காவது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி ஆவியினாலே தொடங்கப்பட்டவரை ரட்சிப்பிலே ஆவியானவர் தான் தொடங்கியிருக்கிறாரு, நீங்களே எப்படி முடிச்சு கொள்ள முடியும்? முடிக்க முடியாது. அவர் தான் தொடங்கினார், முடிவு வரைந்து அவர் என்ன செய்வார், நடத்துகிறவராக இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி புத்தீனமான காரியங்களை இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தீனமான காரியங்கள் என்னெல்லாம் புத்தீனமான காரியங்கள்? ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். என்னாகமும் 2ஆம் அதிகாரம், என்னாகமும்
12ஆம் அதிகாரம், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கே மோசையினுடைய சகோதரி மிரியாமும் ஆரோனும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மோசைக்கு எதிராக பேசுகிறாங்க. எதிராக பேசும்போது அவர் சொல்கிறார், 11ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் இந்த பாவத்தை எங்கள் மேல் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். சில புத்தீனமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சத்தியம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக போதிக்கப்படுது, சுவிசேஷத்தை இந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் இதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு ஒன்றுக்கும் உதவாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் புத்தியினரா அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே சுட்டி காட்டிட்டு அவர் சுட்டி காட்டுறாரு. அதை நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த என்னாகுமா புஸ்தகத்தில் இங்கே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எது புத்தீனமான காரியம்? மற்ற தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசுவது புத்தீனமான காரியம். சரியா? அடுத்தது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சவுல் ராஜாவாக இருந்த அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், பலி செலுத்தி கடவுளை அவன் என்ன செஞ்சிடான், அதாவது பலி செலுத்தி கடவுளை மகிமைப்படுத்த பார்க்குறான். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை அவன் விட்டு விட்டான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய வசனத்தின்படி நீ நடக்காமல், நீ பலி செலுத்துறதுனால, நீ கடவுளை ஆராதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது வந்து புத்தீனம். எது புத்தீனம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வரோம், கடவுளை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், போயிடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் சொல்லப்பட்டதான சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம நடக்கிறோமான்னு பார்க்கணும். நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், நான் தேவனோடு சரியான விதத்தில் உறவு கொள்ளாமல், ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு வந்துட்டு ஆராதிச்சுட்டு நான் போகிறதுனால நான் புத்தி உள்ளவனா? கிடையவே கிடையாது. புத்தீனமானவர்கள். நம்ம எப்படி புத்தீனமானவர்கள்? வசனத்தை கேட்குறோம், ஆனால் அதன்படி நடக்கிறதில்ல. அப்போ அதன்படி நடக்கலைன்னா நம்ம யார்? புத்தியினவர்கள். அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் புத்தியினவர்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கலாத்தியர் மக்களே, ரட்சிப்பில் அவர் தான் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறார் ஆவியானவர் மூலமாக. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஆவியானவர் என்ன செய்வார்? முடிப்பார். அதில் பாதியிலே நீங்கள் என்ன செஞ்சுருக்காதீங்க, புட்டுக்கிட்டு போயிடாதீங்க. உங்கள் மாம்சத்தை சார்ந்திருக்காதீங்க, உங்களுடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை சார்ந்திருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது இங்கே சொல்லுற காரியம் பின்மாற்றம். சரியா? பின்வாங்கி போகிறதல். கர்த்தருடைய வசனத்தை அவமதிச்சுட்டு கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல், சரியா, அந்த சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் நம்ம உலக பிரகாரமான காரியங்களை யோசிக்கும்போது, உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம மாம்சீகத்தின்படி நம்ம சிந்தித்து செயல்படும்போது நம் மிகவும் கேடுகட்ட ஒரு புத்தியினவர்களாகவே மாறி போயிடும். இதனால் நமக்கு என்ன ஆபத்து தெரியுமா? ஏகப்பட்ட ஆபத்து இருக்கிறது, நிறைய ஆபத்துகள் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21. எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விவாகரமும், வன்கண்ணும், தூஷணமும், பொருளாசையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். மதிகேடு, மதியீனம் அப்படின்னு சொன்னால், அதாவது புத்தியினர்களா அப்படின்னு சொன்னால் மதியீனம், மதிகேடு. இப்போ இந்த மதிகேடு வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள
காணப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம தேவனுடைய வசனத்தை அசட்டையாக எண்ணி சத்தியத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், விலகி போகும்போது அவ்வளோ நம் புத்தியினமாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். சரியா? முதல்ல அவர் கேட்டார் கேள்வி. முதல் கேள்வி என்ன? புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? ரெண்டாவது கேட்டார், என்ன கேட்டார்? எந்த ஆவியினால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றீங்க? அப்போ மூணாவது கேட்குறாரு, நீங்கள் இத்தனை புத்தியினர்களா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனை புத்தியினர்களா, இவ்வளோ மோசமாக போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாலாவது கேள்வி பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. அடுத்து சொல்றாரு, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ. அதாவது பவுல் கலாத்திய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பவுலோடு சேர்ந்து அவர்கள் அநேக பாடுகளை பட்டார்கள். அதை தான் இங்கே சொல்ல வர்றார். என்னோடு சேர்ந்து இவ்வளோ பாடுகளை பட்டீங்க. பாடுகள் என்பதுன்னா அவ்வளோ சாதாரணமான பாடுகள் அல்ல. அதாவது மிகவும் துன்பப்பட்டார்கள், மிகவும் மோசமான ஒரு நிலை. இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 14 2வது அதிகாரம். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். 5வது வசனம் பாருங்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில். 19வது வசனம் பாருங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சரியா? 22வது வசனம் பாருங்கள். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ பவுலோடு கூட அநேக கல்லெறியப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். இப்படிப்பட்டதான பாடுகளை அனுபவித்து இந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிச்சு? வீணாய் போயிற்றோம். இப்போ இவ்வளோ பாடுகளுக்கு ஒரு பலனும் இல்லாமல் போயிடுச்சே. எவ்வளோ வருத்தம். அப்போ அதாவது சுவிசேஷன்னா அவ்வளோ ஈஸியாக, ரட்சிப்புனா அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் கிரியைகளினாலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேனானால் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்து மரிக்கணும்? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தணும்? நம்முடைய கிரியைகளினாலே நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு போயிடலாமே. சரியா? அப்போ இந்த கலாத்தியர் மக்கள் இந்த அளவுக்கு புத்தியினர்களாக இருந்திருக்கிறார்கள். பாடுகள், கிறிஸ்துவுக்காய் துன்பத்தை அனுபவித்த இந்த மக்கள் எவ்வளோ ஈஸியாக அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கள்ள உபதேசத்திற்கு அவர்கள் வழி விலகி போயிட்டாங்க. இவ்வளோ பாடுகளை பட்டும் இது வீணாய் போயிற்றோ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்கு இந்த உலகத்தில் 33 வருஷங்கள் வாழ்ந்து அவர் மரித்தார். அவர் பிறந்ததிலிருந்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ பாடுகள். இப்போ இந்த இவ்வளோ பாடுகளையும் அவர் நமக்கு பட்டார் என்று சொன்னால் அவருக்கு நம்ம கொடுக்குற ரட்சிப்பு எவ்வளோ பெருசு இல்லையா? அதை அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், மாம்சீகத்தினாலே நம்ம யோசித்து உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்து நாம் சத்தியத்தை விட்டு விலகி கடவுளை தூசிக்கிறவர்களாக இருக்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அது வீணாய் போயிற்றோ என்ற கேள்வியை நாம் கேட்கக்கூடும். அதே போல் சுவிசேஷத்தை நாம் கேட்பதற்கு, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே சுவிசேஷத்தை பெற்று பிறருக்கு அறிவிக்கும் போது பவுலும்
பேதுருவும் அவங்க பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம கூட உண்மையான ரட்சிப்பை நம்ம பெற்றிருப்போமானால், இந்த ரட்சிப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அநேகர் பட்ட பாடுகளின் நிமித்தமாய் நமக்கு உண்டானது. அந்த சுவிசேஷ செய்தி அவ்வளோ சீக்கிரமாய் நமக்குள்ளே வந்து சேராது. இதுக்கு நீங்களும் நானும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. சரியா? ரட்சிப்பில் நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருடைய கிருபையினால் மட்டும்தான். கிறிஸ்து பட்ட பாடுகளின் நிமித்தமாக மட்டும்தான். இவர்கள் பட்ட பாடுகளுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரால் மட்டும்தான் மீட்பு, அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு, அவரால் மட்டும்தான் விடுதலை என்பதை இந்த மக்களுக்கு பவுல் தெளிவாக விளக்கி கூறினார். கடைசியாக 5வது வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? எதினாலே செய்கிறார்? அதாவது ரட்சிப்பு சுவிசேஷத்தினால், கிருபையின் சுவிசேஷத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பெற்றது. ஆனால் அந்த ரட்சிப்பு யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறார். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அதை நாம் கொடுக்கிறார். அப்போ இந்த தேவன் தான் நம்மளை என்ன செய்கிறார்னா எதன் அடிப்படையில் நடத்துகிறார்? கிரியைகளின் அடிப்படையில் நடத்துகிறாரா அல்லது விசுவாசத்தின் கேள்வியினால் நடத்துகிறாரா? அதுதான் இங்கே கேள்வி. அதாவது விசுவாசத்தின் மூலமாய் வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்ம யார் நடத்துறது? தேவன் நம்மை நடத்துகிறார். தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா அற்புதங்களை செய்வதின் மூலமாய் நம்ம என்ன செய்கிறாரு? தொடர்ந்து நடத்துகிறார், தொடர்ச்சியாக நடத்துகிறார். சரியா? அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். யார் நடப்பிக்கிறவர்? தேவன். சரியா? அவர் அற்புதங்கள்னா என்ன அற்புதங்கள்? வியாதி சுகமாகிறதா? என்ன அற்புதம்னு சொன்னால், அதாவது இங்கே சொல்லுகிற அற்புதம் என்னன்னு சொன்னோன்னா அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நம்மை பலப்படுத்துகிறார், பலன் கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது, பலனும் செய்கிறது. அவர் தேவன் நம்மை தொடர்ந்து எப்படி நடத்துகிறார்? அவர் நியாயப்பிரமாண கிரியைகளின் மூலமாக நடத்தவில்லை. அவர் என்ன செய்கிறார்னா தொடர்ந்து தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அவர் அந்த வசனம்தான் நம்ம என்ன செய்கிறது? எல்லா விதத்திலும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம்தான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நீங்களும் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. அவர்தான் நம்மளை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். எதன் அடிப்படையில்? கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நம்ம என்ன செய்கிறார்னா அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்று கொண்டிருக்கும் போது அவர் மற்ற எல்லா காரியத்திலையும் ரட்சிப்பு உறுதியாக, அதாவது நிலையான ரட்சிப்பை அடைகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்தி அவ்வப்போது
நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறார். இப்போ கலாத்திய மக்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு ரட்சிப்பை பெற்றார்கள் என்பதை பவுல் இங்கே உறுதியாக அவர் என்ன செய்கிறார், தெளிவுபடுத்துகிறார். ஆக இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத இந்த கலாத்தியர் அவங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிற விளக்கம் என்னன்னு சொன்னால், ஒரே நம்பிக்கை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரே நம்பிக்கை என்னென்னா, வேற ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் என்ன செய்யணும், பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே சொல்ல வர. நீங்கள் அடைந்த இவ்வளோ சீக்கிரமாக இந்த சத்தியத்தை விட்டு விலகி போனதற்கான காரணம் என்னென்னா, உங்களை ஒருவன் மயக்கி இருக்கிறான். ரெண்டாவது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் அந்த ஆவியை பெற்றீங்க, விசுவாசத்தினால தான் அந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, பரிசுத்த ஆவியை உங்களுடைய கிரிகளினால் ஒரு நாளும் பெற முடியாது என்பதை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 3வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்தளவுக்கு புத்தியினர்கள் ஆயிட்டீங்களே, நீங்கள் ஆவியானவரால் ஆரம்பமாக்கப்பட்ட நீங்கள் உங்கள் மாம்சத்தினாலே நீங்கள் முடித்து கொள்ள பார்க்குறீங்க. இந்தளவுக்கு மோசமான புத்தி உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுறீங்க. அடுத்தது அவர் சொல்கிறாரு, நீ என்னோடு இருந்து பட்ட பாடுகள் நிமித்தமாக இந்த ரட்சிப்பை பெற்றீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அவிசுவாசமாய் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போனது நிமித்தமாய் பட்ட பாடுகள் வீணாய் போயிற்றே அப்படின்ற. கடைசி அவர் சொல்கிறாரு, அற்புதங்களை கொண்டு தேவன் உங்களை நடத்துகிறார். அவர் எப்படி நடத்துகிறார்? உங்களுடைய விசுவாச கிரிகளினால் நடத்துகிறாரா? இல்லை. அதாவது உங்களுடைய மாம்சீகத்தினுடைய கிரியைகளினால் நடத்துகிறாரா? அல்ல. அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் முடிவு பரியந்தும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கிருபையின் சுவிசேஷத்தை அவர் பவுல் இந்தளவுக்கு அவர் உறுதியாக மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார், எடுத்து விளக்குகிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபையில் அங்கமாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்மை மயக்குகிற உலக பிரகாரமான காரியங்கள் அநேக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம புத்தி இல்லாத கலாத்தியர் போல் அல்ல, புத்தியுள்ள விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டுமானால் நம்ம இந்த காரியத்திற்கு நம்ம என்ன செய்யணும், உடன்பட வேண்டும். 5 காரியம். 1, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாக இருக்கணும். 2வது, அற்புதங்களின் மூலமாய் உறுதி செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். 3வது, ஆவியானவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவதற்கு நம்மை என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். 4வது, ரட்சிப்பின் விளைவாக எவ்வளோதான் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் அதை சகிப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். 5வது, ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய், திருவசனத்தின் மூலமாய், கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய கிரியைகளினால் அல்ல. ஆகவே நாம் அடைந்த ரட்சிப்பு உண்மையானது, உறுதியானது. இதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, விலகி போக முடியாது. ரட்சிப்பு நிலையானது. புரியுதா? இந்த ரட்சிப்பு நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, இழந்து விட முடியாது என்பதை கலாத்தியர் சபைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம சபைக்கும் இதை என்ன செய்கிறார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பிலே சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து புத்தி உள்ள விசுவாசிகளாக இருந்து பாடுகளை சகித்து பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.